கவர்ச்சி வழிய வழிய சினிமா மேடைகளில் தோன்றும் நமிதா மச்சான்ஸை மறந்துட்டாங்க. கடை திறப்பு விழா நடிகைன்னு பெயர் எடுத்திருக்கும் நமிதா தான் சினிமாவை சார்ந்திருந்தால்தான் அதுவும் சாத்தியமாகுன்றதுனால அப்பப்போ சினிமா விழாக்களுக்கு விசிட் அடிக்கிறாங்க. மேலும் சம்பந்தப்பட்ட படத்தோட இயக்குனரோ தயாரிப்பாளரோ தனக்கு அழைப்பு விடுக்காத போதும் யாராவது இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு அந்த அலுவலகத்துல இருந்து ஃபோன் செஞ்சு பேசினாலே ஆஜராயிடுறாங்களாம். முன்னதா மாலை 6 மணிக்கு விழானா மதியத்துல இருந்தே தடபுடலா தன்னை தயார்படுத்தும் நமிதா மேக்கப் போட்டு முடிச்சதும் எந்த மாதிரி காஸ்டியூம்ல போறதுன்றதுல பெரிய கன்ஃபியூஷனே ஆகுறாங்களாம். பல ஆடைகளை கண்ணாடி முன்னாடி நின்று அணிஞ்சு பார்த்து ஒரு வழியா 6 மணிக்கு தான் முடிவுக்கு வராங்களாம். காரணம், கவர்ச்சி பீரங்கியா தன்னை எந்த ட்ரெஸ் வெளிப்படுத்துதோ அதுதான் தன்னோட உடல் கட்டுக்கு கன கச்சிதமான ட்ரெஸ்ன்னு முடிவுக்கு வராங்களாம் நமிதா. பின்னாடி அவசரமா விழாக்கு போறவங்க விழா நடந்துகிட்டு இருக்கும் போது கவர்ச்சி வழிய மேடை ஏறி எல்லாருடைய பார்வையும் பக்கம் இழுக்கிறாங்களாம். மேலும் அது வரைக்கும் வெளியில தெரியும் தன்னோட உடம்ப துணியால போத்திருக்கும் நமிதா மேடை ஏறினதும் போத்திய மேலாடைய நீக்கி சுதந்திரம் கொடுத்துட்றாங்களாம். இதனால ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு கணம் தடுமாறி போயிடுதான். அதே சமயம் மச்சான்ஸ்ன்ற வார்த்தை சொல்லி கூட்டத்தையே கலகலக்க வச்சுட்டு வந்த நமிதா இப்போ அந்த வார்த்தையை மறந்துட்டாங்களாம். காரணம், மச்சான்ற வார்த்தையோட மகத்துவம் தெரியாம ஒரு விழா மேடையில அமர்ந்திருந்த வைரமுத்து உள்ளிட்ட அனைவரையுமே பார்த்து மேடையில இருக்கும் மச்சான்ஸுக்கு வணக்கம்னு சொன்னாங்க நமிதா. இதனால எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. இருந்தாலும் அதை கண்டுக்காம பேசிட்ட நமிதான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரோட அபிமானிகள் சிலர் இந்த வார்த்தையை பெருசுகளை பார்த்து சொன்னா காண்டாயிடுவாங்கன்னு நமிதாவுக்கு அட்வைஸ் பண்ண இப்போ எந்த மேடையிலுமே மச்சான்ஸ்ன்ற வார்த்தையை உச்சரிக்கிறதே இல்லையா நமிதா.